ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய அந்தஸ்து கூடும், கௌரவம் கூடும், புகழ் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கார், குரு பகவானுடைய நட்சத்திரத்தில். குரு உங்கள் ராசியிலே இருக்கார். குரு இருக்கிறது உங்களுக்கு தெய்வ அனுகூலம், அதுலேயும் வக்ரகதியில் இருக்கார். எதிர்பாராத தெய்வ தரிசனம் உங்களுக்கு இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஒரு இண்டஸ்ட்ரியில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு ஏதாவது கவர்மெண்ட்டால் காரியம் ஆகணும்னா இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் சனி இருக்கிறது. என்ன நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனே நல்ல இடத்துல இருக்கார், குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியம் நடக்கலைன்னா நடக்கும். அது மட்டும் இல்லை, நீங்களும் அந்த சுப நிகழ்ச்சிகளில் அடிக்கடி கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தைக்கான சூழ்நிலைகள் உருவாகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் விவசாயம் சார்ந்த நீங்கள் துறைகளில் இருந்தீங்கன்னா ஒரு நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம், லாபம் உங்களுக்கு இருக்குது. யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது, பட் ப்ராஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இந்த வாரத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கவனம், குறிப்பாக அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் செலுத்துங்க, இது ரொம்ப முக்கியம். இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம், நல்லா இருக்குது. ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு வேலைகள் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். வேலையால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த வாரத்தில் இருக்குது. அதுலேயும் நீங்கள் யாரெல்லாம் வேலை தேடுறீங்களோ டெஃபினட்டாக உங்களுக்கு வேலைக்கான சோர்ஸஸ் இருக்குது. வேலையில் பெரிய லெவலில் நான் எஃபர்ட் எடுத்து பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்களுக்கு அதற்கான அங்கீகாரம் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நான் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், கடந்த காலத்தில் அப்ளை பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் கிடைக்கலைங்கிறவங்களுக்கு லோன் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. என்ன காரியத்திற்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் நல்ல விதமாக நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, வழக்குகளில் ஏதாவது இருந்தால் வழக்குகளில் விடுபடுவதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் உண்டு. நல்ல பெண் வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அமைவார்கள். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்கோ அங்கே சிவ தரிசனம் முக்கியமாக பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, முருகப்பெருமானுடைய வழிபாடை அதிகப்படுத்துங்க.